கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகத்துவமான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 109 அதன் 4வது வசனம். அவன் சொல்லுகிறான், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு 2 விதமான நாம் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, எல்லாரும் சில பொதுவாகவே கிறிஸ்தவர்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, நெருக்கடியான நேரத்தில் ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும் அப்படி என்கிற வார்த்தை கடந்து வரும். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை மிகவும் ஒரு மகிமையான ஒரு கரிசனையான ஒரு கருத்தான வார்த்தையாக அந்த வார்த்தை அங்கே காணப்படுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஈஸியாக விளையாட்டுக்காக அல்லது வாயிலே அந்த அடிக்கடி அதை பேசுகிறதுனால நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி என்கிறது அல்ல. இந்த அனுபவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமூகத்திலிருந்து இரக்கமுண்டாக இடைவிடாமல் கர்த்தரை சேவித்து ஜெபிக்கிறதான ஒரு நிலைமை. சிலர் ஒழுங்கா ஆராதிக்காமலும் ஒழுங்கா தேவனை தேடாமலும் இருந்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படி அல்ல. இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிப்பதும் கர்த்தரை தேடுவதும் தேவ சமூகத்தை வாஞ்சிப்பதும் இந்த சங்கீதக்காரனுக்கு மிகவும் பிரியமாகவும் ஆசையாகவும் இருந்திருக்கிறது. அவன் சொல்லுகிறான், எனக்கு வாழ்க்கையில் ஏராளமான நெருக்கங்கள், ஏராளமான பாடுகள், ஏராளமான உபத்திரவங்கள், நிந்தைகள், பரிகாசங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாம் வந்த பொழுதும் நான் கலங்கி போகாமல் இருக்கிறேன் என்றால் நான் விசுவாசத்தோடு கூட ஒரு ஜெபத்தை நான் நிறெடுத்து கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசித்து ஜெபிக்கிற என்னுடைய தகப்பன் இயேசு எனக்கு நன்மைகளை தந்து என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணி கூட அந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் இங்கே காணுகிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ற அப்படிங்கிறதல்ல, நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு எனக்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். யாரையாக வைத்து ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு கடந்து செல்வதல்ல. தேவைகளுக்காக வாழ்வில் சூழ்நிலைகள் மாற்றப்படும்படியாய் வல்லபெரும் காரியத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்வதற்காக நாம் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஜெபிக்கிற யாதொரு ஆத்துமா உண்டோ கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணி மகிமைப்படுத்துகிற தேவனாய் வெளிப்படுவார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நன்மைகளால் பூரிப்பாகும்படியாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட தெளிவான ஜெப வாழ்க்கை உடையவர்களாய் காணப்படுவோம். குழப்பமான நிலைகள் மாறி கர்த்தருக்குள் திடமாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய், ஏதோ ஜெபிக்கிற அப்படிங்கிறதல்ல, ஜெபந்தான் என்னுடைய வாழ்வு என்கிற நிலைக்கு நேராக நம்முடைய வாழ்வை முன்னெடுத்து செல்வோம். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் நாட்களிலே பதிலை தந்து நிறைவாய் ஆசீர்வதித்து வைப்பாராக. ஆமீன், ஆமீன். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நல்லவராக, மன்னிக்கிறவராக, தயை பெருத்தவராக இருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் காரியங்களுக்காக ஏதோ ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிறதல்ல, யார்கிட்டையாவது ஜெபம் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறதல்ல. நான் விசுவாசத்தோடு கர்த்தர் என் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அற்புதம் செய்வதற்காய், கர்த்தர் என் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இடைப்படுவதற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெப விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்க உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், கிருபை தாங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.